Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். NFC NFC அப்படின்றது இப்போ மோஸ்ட் காமன் வேர்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த NFC சப்போர்ட்டட் டிவைஸ், NFC சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமளுமே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது NFC அப்படின்றது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் NFC அப்படின்றது என்ன? NFC சப்போர்ட்டட் டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நமக்கு அந்த ஹையர் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் தான் கிடைக்கும். 20,000 ரூபாய்க்கு மேலே தான் மோஸ்ட்லி NFC சப்போர்ட்டட் டிவைஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது NFCக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கலாமா? நம்ம வாங்க வேண்டிய ஸ்மார்ட் ஃபோனில் NFC சப்போர்ட் இருக்க வேண்டியது அவசியமா? NFC மூலியமா பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சேஃபாக செக்யூராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? இந்த NFCயை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NFC பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் இருக்கட்டும். பட் NFC அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் NFC உடைய ஃபுல் ஃபார்ம். அண்ட் இந்த ஃபுல் ஃபார்ம்லேயே இதோட மீனிங் என்ன அப்படின்றதும் இருக்குது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன், அதாவது நியர்பையில் இருக்கக்கூடிய ரெண்டு டிவைஸை கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த NFC அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய நியர்பை ஷேர் மீ, ஷேர் இட்லாம் இருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரியான டெக்னாலஜி தான். ரெண்டு டிவைஸை கனெக்ட் பண்ணி அந்த ரெண்டு டிவைஸ்க்குள்ளே டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த NFC அப்படின்றது. பட் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நியர்பை ஷேர் மீ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ரேஞ்ச் இருக்கும். இப்போ ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே ரெண்டு டிவைஸை கனெக்ட் பண்ணி அந்த ரெண்டு டிவைஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பட் ஆனால் அதனால தான் அது ரேஞ்ச் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதோட ஸ்பீட் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இந்த NFC அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. கிட்டத்தட்ட 4 இன்ச்லேருந்து 10 இன்ச் அவ்வளோ கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு டிவைஸை மட்டும்தான் இந்த NFC அப்படின்றது கனெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணும். ஸோ ரேஞ்ச் கம்மியாக இருக்கிறதுனால இது செம்ம ஃபாஸ்ட்டாக நமக்கு கனெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு நியர்பை ஷேர்மி இதில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிலாம் ப்ளூடூத் வழியாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு டிவைஸ்லையும் நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணணும், வைஃபை ஆன் பண்ணணும். அதே மாதிரி ரெண்டு டிவைஸையும் பேர் பண்ணணும். ரெண்டு டிவைஸையும் கனெக்ட் பண்ணி அதில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ரெண்டுத்துலையும் அளவு கொடுத்து அப்புறம் தான் பேர் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைலை இன்னொரு டிவைஸ்க்கு நீங்கள் இந்த ஷேர்மி நியர்பை ஷேர் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த NFC அப்படின்றது ரொம்பவே நியர்பையில் தான் இதோட ரேஞ்ச் இருக்குது. 4 இன்ச் அப்படின்னும் போது நீங்கள் அந்த நியர்பையில் உங்களுடைய டிவைஸை அந்த ரெண்டு NFC சப்போர்ட்டட் டிவைஸை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை பேர் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நியர்பையில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு டிவைஸும் பேர் ஆகிட்டு ரெண்டு டிவைஸ்க்குள்ளே நீங்கள் என்னத்தை வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த NFC அப்படின்றது. மற்றபடி இது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி தானா? அப்போனா நமக்கு நியர்பை ஷேர்மி இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இந்த NFC அப்படின்றது. இதன் மூலியமாக பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சேஃபாக செக்யூராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா? இதை எப்படி நம்ம பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சேஃபாக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த NFC அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ரொம்பவே நியர்பை ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரெண்டு டிவைஸை கனெக்ட் பண்ணி அந்த ரெண்டு டிவைஸ்க்குள்ளே எதை வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபைல்ஸ் ஆகட்டும் இல்லை பேமெண்ட் எதை வேணாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மூணாவதாக ஒரு டிவைஸ், இந்த 4 இன்ச்லேருந்து 10 இன்ச் கேப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் இதுக்குள்ளே போய் இந்த டிரான்சாக்ஷனை ஹேக் பண்ணவோ இல்லை ஏதோ ஒன்று திருடவோ கண்டிப்பாக முடியாது. ஸோ இப்போ ப்ளூடூத் வைஃபை மூலிமா நம்ம ஷேர்மி நியர்பை ஷேர் மூலிமா பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரேஞ்ச் பெருசாக இருக்கும். அதனால் நமக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய வேறு யார் வேணாலும் அந்த ரேஞ்ச் வழியாக நம்மளை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்மளுடைய ஃபைல்ஸை திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது 4 இன்ச் டு 10 இன்ச் அப்படின்றதுனால ரொம்பவே நியர்பைல இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது மூணாவதாக ஒரு டிவைஸ் இந்த அளவுக்கு கிட்ட வந்தால் மட்டும்தான், இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இதோட இன்டர்ஃபியர் பண்ண முடியும். ஸோ அதனால் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்னால இதை ஹேக் பண்ணவோ இதை வந்து கம்யூனிகேட் பண்ணவோ முடியாது. ஸோ அதனால தான் இவ்வளோ கிட்ட வந்து ரெண்டு டிரான்சாக்ஷன், ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ரொம்பவே சேஃபாக இருக்கும்ல. ஸோ மூணாவதாக ஒருத்தவங்களால் ஹேக் பண்ண முடியாதுல்ல. இதனால தான் NFC மூலியமாக நடக்கக்கூடிய அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்றது சேஃப் செக்யூர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மற்றபடி NFC அப்படின்றது நம்ம இதனால யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நியர்பை ஷேர்மி மாதிரியான அதே மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. மற்றபடி இந்த NFC மூலியமாக ஜஸ்ட் நம்ம வந்து பேமெண்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலி NFC டிவைசஸ் ரெண்டு டிவைஸ்லையுமே NFC சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த NFC மூலியமாக நம்ம எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ இந்த NFC அப்படின்றது இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு NFC
சப்போர்ட்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 NFC சப்போர்ட்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை நியர்பையில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக 2 பேர் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதே மாதிரி ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த டிவைஸ்லையும் NFC சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய மொபைல் NFC சப்போர்ட் இருக்கக்கூடிய மொபைலை அந்த டிவைஸ்க்கு நியர்பை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் 2மே பேர் ஆகிடும். ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணிக்க முடியும். இது போக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சரில் ப்ளூடூத் நெக் பேண்ட்லாம் இருக்குது, ப்ளூடூத் TWS இயர்பட்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இந்த மாதிரியான கேஜெட்ஸ்லையும் இந்த NFC சப்போர்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தையும் ப்ளூடூத் ஆன் பண்ணி 2 டிவைஸை கனெக்ட் பண்ணி பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த டிவைஸ்லையும் NFC இருக்குது, இந்த டிவைஸ்லையும் NFC இருக்குது அப்படின்னா 2 டிவைஸையும் நியர்பையில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பேர் ஆகிடும். நீங்கள் சாங்ஸ் கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பேரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த NFC அப்படின்றது. ஃபியூச்சரில் நிறைய இடங்களில் இந்த NFC அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போ நடைமுறைக்கு பார்க்கும்போது மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா அந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு நிறைய பேர் அந்த ஷாப்பிங் மாலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த NFC அப்படின்றது. அது போக ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 2 ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபியூச்சரில் நிறைய விஷயங்களில் இந்த NFC வரலாம். மற்றபடி NFC அப்படின்னா என்ன, NFC மூலிமா என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு, புரிஞ்சுது அப்படின்னு பட்சத்தில் வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், NFC பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நமக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரியான வீடியோக்களை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் போடலாமா, உங்களுடைய சஜஷனை இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.